வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கினுடைய டுடே நியூஸ் பேப்பர் ஹிந்து தமிழில் ஒரு அறிவிப்புன்னு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதாவது பள்ளி கல்லூரிகள் திறந்த பிறகே டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியினுடைய உயர் அதிகாரி ஒருத்தர் தகவல் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குரூப் டூ ஏ எக்ஸாமுக்கான அறிவிப்பு கடந்த மே மாதமே வெளியிட்டுறதா இருந்தது. இதனுடைய ஆனுவல் பிளானர் படி பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் டூ ஏக்கு பார்த்தீங்கன்னா மே மாதமும் இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறைக்கான செயல் அலுவலர் பணிக்கு ஜூலை மாதமும் வெளியிடுறதா இருந்துச்சு. ஸோ இந்த கொரோனா இஷ்யூனால் எதுவும் இந்த வரைக்கும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ ஸ்கூல் காலேஜஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி தகவல் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாருமே இந்த வருஷம் ஆனுவல் பிளான் படி 50% எக்ஸாம்ஸ் தான் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி 50% போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் 2021ஆம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானரில் இந்த போஸ்டிங் எது இன்னும் நடத்தாமல் இருக்காங்களோ அதுக்கான போஸ்டிங் அதில் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியும் ஒரு தகவல் கொடுத்துருக்காரு. ஸோ அப்போனா 2021ஆம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானரில் அதிகமான போஸ்டிங்ஸ் வெளியிடப்படும் அப்படிங்கிறது தெளிவாக இது மூலமாக தெரியுது. ஸோ அப்போனா எக்ஸாம்ஸ்க்காக காத்திருக்கிற எல்லாருமே 2021ஆம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானருக்காக வெயிட் பண்ண வேண்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மட்டும் இப்போ வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் புதுசாக ஒரு வெப்சைட் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறதாகவும் இந்த வெப்சைட் கூடிய சீக்கிரம் மக்களோட பயன்பாட்டுக்கு வர்றதாகவும் சொல்லியிருக்காரு. இந்த வெப்சைட் மூலமாக ஓல்டு கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெப்சைட்டில் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு தேர்வர்களும் அவங்களுடைய ஆன்சர் ஷீட்ஸை அவங்க எழுதின ஆன்சர் ஷீட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் இதனுடைய அம்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் அவர் ஒரு தகவலை கொடுத்துருக்காரு. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.